ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனை தேடுவதற்கான அழைப்பு. சங்கீதம் 9:10 இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். மேன் ஹல்லேலூயா. இன்று மனிதர்கள் பல காரியங்களை தேடி அலைகிறார்கள். மாணவர்கள் படிப்பை தேடுகிறார்கள், அறிவில் வளர்ந்தவர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், உலகத்தார் பணத்தையும் பொருளையும் தேடுகிறார்கள், அரசியல்வாதிகள் பதவியையும் புகழையும் தேடுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதப்படியை தேடி தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு போதும் கைவிடுகிறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. தேடுவது சீக். அவருடைய வழியையும் நீதியையும் விடாமுயற்சியோடு நாட வேண்டும். மனிதர்களின் திட்டங்களை விட தேவனுடைய திட்டங்களும் வழிகளும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. ஏசாயா 55:8 வாசிக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். 9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உலகத்தார் தெய்வத்தை தேடி மலைகளுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் செல்கிறார்கள். எங்கே இறைவன் என்று அழைக்கிறார்கள். யார் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார், யார் என்னுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார் என்று எங்களமோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தார் தெய்வத்தை தேடி. ஆனால் மனிதனை தேடி வந்தவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் பரலோகத்தையே திறந்து பூமிக்கு இறங்கி வந்தார். காணாமற் போன ஆட்டை தேடுகிற ஒரு நல்ல மேய்ப்பனை போல நம்மை தேடி கண்டுபிடித்தார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய மார்போடு அணைத்து கொண்டார். அதுதான் நாம் அவரையும் அவருடைய பிரசனத்தையும் தேட வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைய உலகத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். தன் வாலிப நாட்களிலே கர்த்தரை தேடுகிறதில்லை, சரீர பலத்தை தேடுகிறார்கள். அதற்காக இரவும் பகலுமா உடற்பயிற்சி செய்கிறார்கள், ஜிம்முக்கு போறாங்க, நரம்புகளை சதைகளை மெருக்கேற்றுகிறார். மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த சரீர பலத்தை தான் தேடுகிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது? பிசாசனுடைய வலைகள்ல தான் விழுகிறாங்க. உலக சிநேகம், உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். சோசியல் மீடியா இப்படி உலக காரியத்திற்கு அவர்கள் அடிமையை படுத்தி வைத்திருக்கிறது. ஆனா உலகத்தினுடைய காரியங்கள் இவை எல்லாம் தற்காலிகமானவை தான், அழிந்து போகக்கூடியவை. ஆனால் கர்த்தரை தேடுவீர்கள் என்னால் என்றென்றைக்கும் அழியாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 128 வாசிக்கிறோம். நிலையான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நித்தியமான ஆசீர்வாதங்களும் உண்டு. சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். குடும்பமாக நாம் கர்த்தரை தேட வேண்டும். தனிப்பட்ட முறையில் கர்த்தரை தேட வேண்டும். வெறும் ஞாயிறு ஆராதனைக்கு மட்டும் போய் வந்தால் மட்டும் போதாது. நாட்களில் என்னை குடும்பமாக கர்த்தரை தேட வேண்டும். தனிப்பட்ட முறையில அதிகமாக கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு பயங்கரமான உலகம் பயங்கரமான உலகத்துல நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். பயங்கரமான அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல பொருளாதார பாதிப்பு, ஒரு பக்கத்துல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, இன்னும் பார்க்கும்போது தேசத்துல பயங்கரமான கொலை குற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆமென். எஸ்ராவுடைய சாட்சியை பாருங்க. எஸ்ரா 8:22 வாசிக்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லாரும் மேலும் அவருக்கு நன்மையாகவே இருக்கிறது என்று. ஆம், இன்னைக்கு வேதத்துல பார்க்கலாம். குடும்பமாக கர்த்தரை தேடியவர்களை குறித்து நம் வேதத்துல பார்க்கும் பொழுது நோவாவினுடைய குடும்பத்தை பார்க்கிறோம்.
உலகம் பாவத்துல மூழ்கி இருந்தது. மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியில பெருகி இருந்தது. அந்த சூழ்நிலையில நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதனால இந்த வெள்ள பெருக்கிலிருந்து நோவாவையும் அவரது மனைவிகளையும் மக்களையும் மருமக்களையும் காப்பாற்றினார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. இன்றைக்கும் அதே சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க. உலகம் அந்த நிலைமையில தான் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும். யோசுவா சொல்கிறார், யோசுவாவுடைய குடும்பத்தை பாருங்க. யோசுவா 24:15 வாசிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அறிவிக்கிறார். கொர்நேலியுவின் குடும்பத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவராகவும் தனது குடும்பத்தாருடன் தேவனுக்கு பயப்படுகிறவராகவும் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த கொர்நேலியு யாருங்க? 100க்கு அதிபதி. 100 பேருக்கு அதிபதியா இருக்கிற மனுஷன், தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஆனா இன்றைக்கு அநேகருக்கு சொல்லுகிறது, எங்களுக்கு நேரமே இல்லை ஜெபிக்கிறதுக்கு, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஆபீஸ்ல அதிகமான ஒர்க் இருக்கு, இதனால எங்களுக்கு ஜெபிக்க முடியல என்று சொல்லி. நான் பாருங்க, 100க்கு அதிபதி. அவர் தேவனை மறக்கவே இல்லை. அதுவும் அவர் மாத்திரமல்ல, குடும்பத்தோடு ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்று வாசிப்போமா? அப்போஸ்தலர் 10:2 வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். 2வது தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்து தேவனை தேடினார் என்று தானியேல் 6:10 வாசிக்கிறோம். தானியேல் அரசாங்க பொறுப்புகள் இருந்தார். அந்த எதிர்ப்புகள் இருந்த போதும் கூட தேவனுடன் உண்டான அந்த தனிப்பட்ட உறவை விடவே இல்லை. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இது தானியேல் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். என்ன எதிர்ப்பு இருந்தது? தானியேல் 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 30 நாள் வரையிலும் ராஜாவை தவிர எந்த தேவனையோ இதையும் வணங்கக்கூடாது என்று ஒரு கட்டளை போடப்பட்டது. ஆனாலும் தானியேல் தேவனை விட்டு விலகவே இல்லை. தேவனை அனுதினம் 3 வேளையும் விடாமல் தேவனை தேடினார். என்ன நடந்தது பாருங்க. ஆனா எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, ராஜாவே, நீர் போட்ட கட்டளைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம இப்படி இருக்கிறானே, நீர் போட்ட அந்த கட்டளையின்படி அவனை சிங்க கபில போடுங்க என்று சொல்லி. ஆனா ராஜா என்ன பண்ணுகிறார் பாருங்க. 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். ஆனாலும் தானியேல் விடவே இல்லை. தொடர்ந்து ஆண்டவரை தான் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். தேவனை நோக்கி தான் பார்த்து கொண்டிருந்தார். மறுபடியும் வந்து ஜனங்கள் சொல்றாங்க, நீர் போட்ட கட்டளைக்கு இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரே, நீர் ஏன் கட்டளையை மாட்டுதீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் உடனே அந்த ராஜா என்ன பண்றாரு, கட்டளை கொடுக்கிறார், தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபில போடுங்க என்று சொல்லி. அவர் சிங்கக்கபில போடுங்க. ராஜா வந்து என்ன சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனத்துல, நீ தானியேலே, நீ இதை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி. அவருக்கு விசுவாசம் இருந்தது. அவர் வல்லமையில் உள்ள தேவனை நோக்கி கொண்டிருக்கிறான் தானியேல் என்று சொல்லி. நடந்தது என்ன? ஆனாலும் பாருங்க, எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. 18ஆம் வசனம் அவர் போட்டுட்டாரு. ஆனா பாருங்க, ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீரை வாக்கிய முதலாவனை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் இருந்தது. உடனே என்ன பண்ண, அதிகாலமே எந்திரிச்சு உடனே போய் சிங்கக்கபில போய் பாக்குறான். பார்த்துட்டு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு விட்டாரோ என்று கேட்கிறான். என் தேவன் தானியேல் சொல்றார், ராஜாவே, நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவருடைய தூதனை அனுப்பி அவருடைய வாயை கட்டி போட்டார் என்று. பாருங்க, எதிர்ப்பு, என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருப்பார்.
நீங்க உண்மையாக கர்த்தரை தேடுவீர்களானால் மேன். மூன்றாவதாக மோசையை பார்க்கிறோம். மோசே தேவனுடைய மகிமையை காண விரும்பினார். யாத்திராகம் 33:18 வாசிக்கிறோம், உங்களுடைய மகிமை எனக்கு காண்பியும் என்று சொல்லி தனிப்பட்ட முறையில தேவனோடு தேடினார். அதுதான் கர்த்தர் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக மரியாள் பாருங்க. இந்த மார்த்தாள் மரியாளும் தன் வீட்டுக்கு இயேசுவை அழைக்கிறாங்க. ஆனா மார்த்தாள் தான் இயேசுவை வீட்டுக்கு அழைத்தாள். ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணா, இயேசுவை வீட்டுக்கு அழைத்திட்டு அவ பற்பல வேலை செய்துள்ளதான் மும்மரமா இருந்தா. அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாது. பல வேலைகள் மத்தியிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தை தேர்ந்தெடுத்தாள். அவருடைய பாதத்துலதான் காத்திருந்தாள். இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறோம். ஜெபம் என்று அழைப்பு கொடுக்கப்பட்ட போதிலும் கூட பல வேலைகள்ல தான் கவனம் செலுத்துறோம். அதுக்குதான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம். சரி, இன்றைக்கு ஜெபம் இருக்கிறதே என்று சொல்லி அவருடைய பாதத்துல காத்திருப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் மரியாளை போல இருக்க வேண்டும் என்று உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார். அஞ்சாவது பவுல் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் தொடர்ந்து கர்த்தரை அறிய விரும்பினார். பிலிப்பியர் 11:10 வாசிக்கிறோம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தது ஆயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறத பார்க்கிறோம். பல ஆண்டுகள் ஊழியர் செய்த பிறகு கூட இன்னும் அவர் அதிகமாக அறிய வேண்டும் என்ற தாகம் பவுலுக்கு இருந்தது. தேவனை தேடுகிறதற்கான தாகம் பவுலிடத்துல இருந்தது. ஒரு உண்மையான சம்பவம், வேல்ஸ் தேசத்துல அந்த எழுப்புதல் ரகசியம் என்ன தெரியுமா? இவான்ஸ் ராபர்ட் என்பவர், அவர் முழங்காலுடைய யுத்தம் தான். அவர் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு இடைவிடாமல் அந்த வேல்ஸ் அந்த தேசத்திற்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். அதனுடைய பலன் என்ன நடந்தது? தேசத்துல ஒரு மாற்றம் நடந்தது. என்ன நடந்த? பல மதுபான கூடங்கள் மூடப்பட்டன, பப்சலம் மூடப்பட்டது, நீதிமன்ற வழக்குகள்லாம் குறைந்தன, பல குற்றவாளிகள் மனம் திரும்பி நல்ல வாழ்க்கைக்கு வந்தனானாம். இதனால மக்கள் வாழ்க்கையிலும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இது உண்மை நடந்த சம்பவங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறீங்க? 1 தீமோத்தேயு 2:1-2 ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வார்த்தையை மறந்து விடாதீங்க. நீங்கள் தேவனை முழு இதயத்தை தேடும் பொழுது கண்டடைவீர்கள் என்று எரேமியா 29:13 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.